கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனாய் இருந்தபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல். பாருங்க, சகையை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒரு விசை சகையு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த எரிகோ பட்டணத்துக்கு இயேசு கிறிஸ்து வருகிறார். இந்த காரியத்தை சகையு கேள்விப்படுகிறார். அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான பிரஸ்தாபம் தேசங்களுக்குள் காணப்பட்டபடியினால் அநேக ஜனங்கள் அவரை பார்க்க ஆசையாய் வாஞ்சையாய் இருந்தார்கள். அவர்களில் இந்த யூதாஸ் காரியத்தும் ஒருவன். இப்பொழுது இயேசு வருகிறார் என்று சொல்லப்பட்ட செய்தி அவன் உள்ளத்தில் ஒரு உற்சாகத்தை கொண்டு வந்து அவர் எப்படி இருப்பார் என்று பார்ப்பதற்கு வகை தேடுகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு கூட திரளான ஜனங்கள் வந்து கொண்டிருந்தபடியினால அந்த ஜன கூட்டத்துக்குள்ள அவனால் அவரை பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் அவன் குள்ளனாயிருந்தான். ஆகவே அவர் பிரயாணம் பண்ணுகிற வழியில முன்பதாக ஓடி ஒரு காட்டு அத்தி மரத்தின் மேல் ஏறி அவரை பார்த்தான் என்று பார்க்கிறோம். இப்ப கவனிங்க, இயேசுவை பார்க்கிறதுக்கு அவன் வகை தேடினான். இயேசுவை பார்ப்பதற்கு ஆசைப்பட்டான், பார்த்து விட்டான். இன்றைக்கு நம்மில் அநேகர் நம்ம ஆண்டவரை தரிசிக்க, ஆண்டவருடைய பிள்ளையா வாழ ஆசைப்படுகிறோம். ஆனால் அது முடியாமல் போகும் பொழுது அதற்கு என்ன செய்தால் அவரை நாம் தரிசிக்க முடியும், என்ன செய்தால் அவருடைய பிள்ளையாக வாழ முடியும் என்று வகை தேடுகிறதை விட்டுவிட்டோம். நல்லா கவனிக்கணும். சகையுவுக்கு நமக்கும் ஒரே காரியம் தான். என்ன தெரியுமா? அவனுக்கு இயேசுவை பார்க்க முடியாதபடி குள்ளத்தனம் காணப்பட்டது. இன்றைக்கு இயேசுவின் பிரசன்னத்தை உணர முடியாதபடி நமது ஜெபங்கள் வெறுமையாக இருக்கிறது. இப்போ இந்த ரெண்டு நிலைமையும் மாறணும். சகையு அவரை பார்ப்பதற்கு யோசித்தான். சரி, நம்ம குள்ளனா இருக்கோம், ஒரு மரத்துக்கு மேலே ஏறி உட்கார்ந்துட்டா போற வழியில அவரை பார்த்துடலாம். அது அவனுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணினது என்று பார்க்கிறோம். அதே போல நீங்க ஜெபிக்கிறீங்க, நீங்க பாடுறீங்க, நீங்க உபவாசிக்கிறீங்க, ஆனா சில நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியல, தடைகளாகவே இருக்கிறது. என்ன செய்யணும்னு யோசித்தீங்களா? பெரும்பாலான ஜனங்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? சோர்ந்து போயிடுவாங்க. நான் சில நண்பர்களை ஊழியத்தின் பாதையில பார்த்தேன். அவங்க சொன்னாங்க, அண்ணே, ஆரம்ப நாட்கள்லாம் நல்லா ஜெபம் பண்ணேனே, ஒரு 3 வருஷம் நான் ஜெபிச்ச ஜெபம் எனக்கும் ஆண்டவருக்கும் தெரியும். பின்னாட்களில் தான் நமக்கு அடிக்கு வேலை அடி விழுந்தன்னு உடனே அப்படியே ஜெபத்தை விட்டு சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லுகிறவர்களை பார்த்துருக்கேன். சில சொல்லுவாங்க, ஆரம்ப காலத்தில் நானும் ஊழியத்தில் வந்து நல்ல பாட்டெல்லாம் படிச்சிருக்கேன், காணிக்கெல்லாம் கொடுத்துருக்கிறேன், அதுக்கு பிறகு நம்ம சூழ்நிலை குடும்பம் பிட்டி அப்படின்னு ஆனதுனால நம்ம அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டோம் பிரதர். பாருங்க, அநேகர் சூழ்நிலைகளை தான் காரணம் சொல்லுகிறார்கள். தேவனோடு நடக்க முடியாதபடி, தேவனை தரிசிக்க முடியாதபடி, தேவனுடைய பிள்ளைகளாய் நிலைத்திருக்க முடியாதபடிக்கு சூழ்நிலைகளை காரணம் சொல்லுகிறத பார்க்கிறேன். இங்க யோசேப்பு சூழ்நிலையை காரணம் சொல்லாம சூழ்நிலையை கடந்து அவனுடைய வாஞ்சையை நிறைவேற்றினான். அப்போ உங்க வாழ்க்கையிலும் சூழ்நிலைகளை கடந்து நீங்க மகிழ்ச்சியா வாழணும்னா ஒண்ணு யோசிக்கணும். நல்லா கவனிக்கணும். தன் நடையின் மேல் கவனமாய் இருக்கிறவன் யாரு? பாக்கியவன். நம்முடைய நடைகளை கவனித்து அறியணும். அப்படி கவனமா இருப்போம்னு சொன்னா தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்து விடுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு அப்போ நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில நாம் ஒரு நிம்மதியான, ஒரு மகிழ்ச்சியான, ஒரு நிறைவான, ஒரு மேன்மையான வாழ்க்கை வாழ்றதுக்கு கொஞ்சம் அப்படி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து யோசிக்கணும். ஆண்டவரே, இந்த பூமியில நீர் நியமித்த பரிசுத்தவான்கள் உங்க சித்தத்தை நிறைவேற்றி முடிச்சாங்களே, எவ்வளோ பெரிய போராட்டங்கள் எல்லாம் ஜெயித்தாங்களே, கடந்து வந்தாங்களே, நான் ஏன் இன்னும் ஜெயிக்க முடியாம இருக்கிறேன்? நான் ஏன் இன்னும் அதை சுதந்திரிக்க முடியாம இருக்கிறேன்? என்ன செய்யணும்? கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்க அமர்ந்திருக்கும். அப்படி கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டு அமர்ந்திருக்கும் பொழுது தேவன் நமக்கு ஒரு வெளிச்சத்தை தருவார். அந்த வெளிச்சத்தில் நீங்க நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது உங்களை வெற்றியின் பாதையில, மேன்மையின் பாதையில கொண்டு வந்து நிறுத்தும். அப்ப கவனிங்க, வாஞ்சை, பிரயாசம்,
உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும். வாஞ்சையும் வகை தேடுகிற காரியங்களும் உங்கள் காரியங்களை எல்லாம் கைகூடி வரப்படும். அவர் சர்வ வல்லமை இல்லவர். ஆனா யாரெல்லாம் வாஞ்சையோடு இருக்காங்கிறத பார்க்கார். அந்த வாஞ்சையும் பிரயாசமும் நம்மிடத்துல காணப்பட்டா மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். உங்கள் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். ஆண்டவரே, எத்தனையோ காரியங்கள் மனதில் சோர்வை கொண்டு வருகிறது, சரீரத்தில் பலவீனத்தை கொண்டு வருகிறது. இந்த சோர்வு பலவீனத்தை எடுத்து போட்டு உமது பிள்ளைகள் மனம் விரும்புகிற உத்தம வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.